அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காவேரி. அதாவது காவேரி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்னென்னா தமிழ்நாடு கர்நாடகா வந்து 2 மாநிலங்களும் கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக வந்து இதுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சண்டை அப்படின்னா வாய்க்கா வரப்பு சண்டை மாதிரி காவேரி வந்து தலைக்காவேரி கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற ஒரு ஊற்று. அந்த ஊற்று உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு வழியாக வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து கலந்துருது. ஸோ இப்போ அங்கே ஊற்று இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு எப்பப்போல்லாம் தண்ணி தேவையோ அப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே 2-3 டேம் கட்டிட்டாங்க. கட்டிட்டு அதை வந்து அவங்க நீர் தேக்கி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான நீரை அவங்க கொடுக்குறாங்களான்னு பார்த்திங்கன்னா முன்னாடிலேருந்தே அவங்க கொடுக்குறது கிடையாது. முன்னாடிலேருந்து என்னென்னா அது போராட்ட வடிவில் சட்ட ரீதியாக பல முயற்சி செஞ்சு தான் ஒவ்வொரு டைமே நம்ம வந்து காவிரி வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. கர்நாடகா பீப்புள்கிட்டேருந்து பல டைம் வந்து போராட்டம் நடந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பல நேரங்கள் அங்கே இருக்க தமிழர்களில் மேலே தாக்குதல் அப்படிங்கிற மாதிரிலாம் பல டைம் நடந்திருக்கு. இது அப்பப்போ நடக்கிற ஒரு போராட்டம், ஒரு சண்டை தான். இது ஏன் அப்பப்போ நடக்குது, இந்த சண்டை ஏன் வருது அப்படின்னா அந்த ஊற்றுலேருந்து நீர் வருது இல்லையா, ஸோ அங்கே தான் உற்பத்தி ஆகுங்கிறதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நீரை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நீர் மூலமாக அவங்க தேவைக்கு ஏற்ப நீர் இருக்குது, அதை தாண்டி தான் வந்து நம்மளுக்கு தரணும். அதாவது ஒரு நீர் இருக்குது அப்படின்னா அது வந்து 2 சைடுமே வந்து பங்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வரைபடம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கேவலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது வந்து கேரளா இல்லை, இது வந்து தமிழ்நாடு. ஸோ வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த காவிரி நீர் வந்து கர்நாடகா எல்லையிலேருந்து வருது. இந்த இடத்துலேருந்து அப்படியே உற்பத்தி ஆகி அப்படியே வரும். அப்படியே வந்து பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துருது. ஓகேங்களா. நிறைய வந்து கிளை நதிகள்லாம் போகும். அதே மாதிரி அங்கேயும் கிளை நதிகள்லாம் போகும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து வைகை இருக்குது, இங்கே தாமிரபரணி இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கீழே தாமிரபரணியோ மேலே வைகையோ வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், ஏன்னா தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அங்கேருந்து உற்பத்தி ஆகி கீழே கடலில் வந்து இப்படி கலக்கிறப்போ அது ஒன்றும் பேச தெரியாது. ஸோ இப்போ இந்த காவேரி தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்னா உற்பத்தி ஆகுது கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் உற்பத்தி ஆகி கீழே வந்து அது தமிழ்நாட்டு வழியாக வந்து கடலில் கலக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நிறைய நீர் பாசனம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு, இதை சுற்றி ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் லேண்ட். தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகள் மேஜர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் நம்மளுக்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. இதுக்கு எல்லாமே பாசனம் வந்து ஃபுல்லாக வந்து நீர் பாசனம் வந்து காவிரி நதியை நம்பி தான் இருக்குது. ஸோ இன்டெரக்டாக சொல்லப்போனால் கர்நாடகாவை நம்பி தான் இருக்குது. ஸோ கர்நாடகா கரெக்டாக அந்த தண்ணீரை விடுவிச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீர்ப்பாசனத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நீர்ப்பாசனம் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து கர்நாடகா வந்து நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி விடாமல் நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதோ அப்போல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீர் தட்டுப்பாடு வரும். ஸோ மிகப்பெரிய பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வெடிக்கும். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி அப்பப்போ வந்து கர்நாடகா தண்ணி தராமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ வந்து அதை சண்டை போட்டு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இது கேரளாவா, கர்நாடகாவா, கர்நாடகாலேருந்து தண்ணி இப்படி வரணும் இல்லையா. இந்த இடத்துல டேமை கட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க நீர் தேக்கி வச்சுருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவங்களோட தேவை என்ன, நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத தீர்க்கமாக பேசி முடிவு பண்ணி பல கட்ட ஆய்வு, பல கட்ட பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் சட்ட ரீதியான போராட்டம்லாம் பண்ணி இதுக்காண்டி ஒரு காவிரி நீர்நிலை மேலாண்மை குழு ஆணையம் எல்லாம் கொண்டு வந்து தீர்ப்பெலாம் வாங்கி தமிழ்நாடு பக்காவாக செட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அது என்ன தீர்ப்புனா கர்நாடகா தேவை, கர்நாடகா பெங்களூர் சிட்டி மற்றும் சிட்டிக்கெலாம் குடிநீர் தேவைகள் ப்ளஸ் வந்து அங்கே இருக்க வேளாண்மைக்கு தேவை அப்படிலாம் போய் மித்த இருக்க கொள்ளளவு பார்த்திங்களா, அதில் எவ்வளோ கொள்ளளவு வச்சுருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தேவை, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி ஒரு டிஎம்சி இத்தனை டிஎம்சி வந்து வருடம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை நீங்கள் திறந்து விடணும் அப்படிங்கிறது, நீங்கள் தேக்கி வைக்கக்கூடாது, அந்த தண்ணீரை இவ்வளோ டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்.
ஸோ இத்தனை வருஷமாக வந்துட்டு இருந்துச்சாலும் இத்தனை வருஷம் வந்துட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் சொன்ன டீம்ஸை திறந்து விடலாம்னு கூட முன்ன பின்ன இருக்கும் டீம்ஸ் திறந்து விடுறது. பட் திறந்து விட்டுருவாங்க. ஸோ திறந்து விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்க பாசனத்துக்கு வந்து நீர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ வந்ததுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க போல். மறுபடியும் இதை நான் தேக்கி வைப்பேன் அப்படின்ற மாதிரி, கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ வேறு ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாகிறதுனால, ஸோ மழையும் கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து இதை தேக்கி வச்சு நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, மேகதாதுங்கிறது என்னென்னா, இங்கே ஏற்கனவே இருக்க அணைகள் போய் மேலும் ஒரு அணையை வந்து கட்டுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அணைகள் கட்டுறது மூலமாக இவ்வளோ டிஎம்சி கொள்ளளவு நம்ம வந்து தேக்கி வைக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த அணைக்குள்ளான கொள்ளளவு. ஸோ இப்போ ஒரு அணை இருக்குன்னா 60 டிஎம்சி தேக்கி வைக்கிறதுனா, இன்னொரு அணை கட்டினீங்கன்னா இன்னொரு 60 தேய்க்க முடியும்னா 2 60 சேர்த்து எவ்வளோ வரும்? 120 ஆகிடுச்சு இல்லையா? அது மாதிரி அணைகள் பல கட்ட அந்த தேக்கி வைக்கிறதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ தண்ணியை வேணால் அவங்க தேக்கி வைக்கலாம். ஸோ இத்தனை ஒரு 2 அணை வச்சுருக்கிறதுக்கே வந்து தமிழ்நாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 3 அணை 4 அணைலாம் கட்டிட்டாங்க. இந்த மேகதாதுங்கிறது ஒரு 60 டிஎம்சி எவ்வளோ கட்டுப்படுத்தி வைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட அவங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். இப்போ ஏன் கண்ட்ரோல் பண்ண இப்போ ஏன் 2 அணைக்கு மேலே 3 அணை தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு நிறையா நீரை தேக்கி வைக்கிறது மூலமாக கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது, மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு அதை யூஸ் பண்ணலான்னு அவங்க பிளான் போடுறாங்க. ஸோ அதை வந்து தேக்கி வைக்க முடியாமல் போகலாம்ல. எப்போ முடியாமல் போகும்னா, நிறைய மழை பெய்யுது, நல்லா மழை பெஞ்சிச்சு, அந்த அந்த 60 டிஎம்சி தான் தேக்கி வைக்க முடியும்னா, அது 80-90 டிஎம்சி அளவுக்கு கொள்ளளவு விட அதிகமாக போகுது அப்படின்னா, அவ்வளோ டேம் வந்து உடஞ்சிரும். ப்ளஸ் வந்து ஃப்ளட்டு வந்துடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியாகும், கண்டிப்பாக திறந்து விட்டு தான் ஆகணும். ஸோ திறந்து விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வழிஞ்சு வந்து கடலுக்கு போகுது. அதாவது அவங்களால தேக்கி வைக்க முடியலன்னா திறந்து விட்டு தான் ஆகணும். அது கடலுக்கு போய் இவ்வளோ தான் போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வெளியே வந்துடும். இப்போ எல்லோரும் நம்ம வந்து காவிரி நீர் வரப்போகுதுன்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? காவிரி நீர் அது வந்து ஒன்றும் காவிரி நீர் ஒன்றும் வரல. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்க காவிரி நீர் அதுதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது இருக்கு இல்லையா? இதோட கிளை நதிகள் அதை சுற்றி இருக்கிறதுலாம் காபினி அது நிறையா இருக்குது. இந்த காபினியில் ஒரு டேம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கேரளா ஒட்டி பகுதிகளில் கனமழை. ஸோ இந்த கனமழை காரணமாக அதிகமான நீர்வரத்து இருக்கிறதுனாலையும், டேம் வந்து அதிகமாக வந்து கொள்ளளவு எட்டப்பட்டதுனாலையும் உபரி நீரை திறந்து விட்றாங்க. திறந்து விட்றப்ப அந்த காவிரி நீர் போகிற வழியாக வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஒரு காவிரி நீர் மாதிரி நம்மளுக்கு ஒரு தோற்றத்தை உண்டாக்குது. அதுவும் ஒரு விதமான காவிரி நீர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து அவங்க வந்து இது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினச்சி அவங்க கொடுக்கல. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம இப்போ திறந்து விடலை அப்படின்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். என்ன ஆகும்னா, அங்கே ஃப்ளட்டு வந்துடும். அங்கே வந்து அதை அணையோட கொள்ளளவு தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஃப்ளட்டு வந்துருச்சுன்னா அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ ஃப்ளட்டு வரக்கூடாதுன்னா அவங்க திறந்து விட்டு தான் ஆகணும். ஓகேவா? அதனால் வந்து அவங்க வந்து ஃப்ளட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு திறந்து விட்றாங்க. பார்த்திங்கன்னா இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன் காவேரி, அதை ஃப்ளட்டு அவங்க வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திறந்து விட்றாங்க. ஓகேவா? இங்கே இருக்குது காபினிலேருந்து தண்ணி அப்படியே வந்து காவிரி இதில் போய் இறங்கிடுது, கடலில் போயிடுது. ஸோ இங்கே வந்து இது கேரளா ஒட்டி பகுதியில் நல்ல கனமழை காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய நீர்வரத்து வந்து காபினி இருக்கு இல்லையா டேமு, அங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அந்த டேம் வழியாக கனெக்ட் ஆகுது, இந்த காவிரி போகிற வழியில் கனெக்ட் ஆகுது. ஸோ அதை திறந்து விட்றாங்க. அதை திறந்து விட்றப்போ அப்படியே வந்து காவிரி நதி வழியாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. தமிழ்நாட்டில் வந்து பாசனத்துக்கு இப்போது திறந்து விட்டாங்க. இன்னும் 2 நாளில் வந்து எல்லா சைடும் வந்துடும். இந்த டைம் நம்மளுக்கு இந்த மழை பெஞ்சதுனால அவங்க வந்து காபினி டேம் வந்து கொள்ளளவு அதிகமாக போனதுனால திறந்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நீர்வரத்து வருது. இந்த பாசனத்துக்கு வந்துடுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது கர்நாடகாக்காரங்க தலைக்காவிரியில் உற்பத்தியான தண்ணீரை அவங்க விட்டாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி. அதை விடலை. அவங்க வந்து அது தேக்கி தான் வச்சுருக்காங்க. அதுவே இப்போ வந்து அந்த டேம் வந்து ஃபில் ஆகிருந்துச்சி, ஓவர் ஃப்ளோ ஆகிருந்துச்சுன்னா இன்னும் அதையும் திறந்து விட்ருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ஸோ அவங்களுக்கு எப்போ வந்து ஆபத்து வருதோ அப்போ தான் டேமை திறந்து விட்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க நம்ம ஸ்டேட்டுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு அவங்க திறந்து விடல. ஒரு நீர் வருதுன்னா அந்த நீர் வந்து இயற்கை சார்ந்த விஷயம். ஸோ அது வந்து எங்கெல்லாம் போதோ அது அங்கெல்லாம் மக்களுக்கு அது அடிப்படை ஆதாரம், அடிப்படை தேவை. இப்போது 2 ஸ்டேட்டுக்கு அந்த இது தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். 2 ஸ்டேட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு தேவைப்படுதுன்னா 2 ஸ்டேட்டுக்கும் அது சம உரிமையாக கொடுக்கணும். கர்நாடகாவில் உற்பத்தியாகி
தமிழ்நாட்டு வழியாக வந்து கடலுக்கு வருது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து 2 ஸ்டேட்டுக்குமே அது பகிர்ந்தளித்து கொடுக்கணும். ஓகேவா? இப்படி இருக்குன்னா இங்கே கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது கர்நாடகா தான். ஆனால் தமிழ்நாட்டு வழியாக வந்து கடலுக்கு வருது. ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு 2 ஸ்டேட்டுக்குமே ஈக்குவலான வந்து அது பவர் இருக்குது, ஷேர் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ தமிழ்நாடு தேவையும் பூர்த்தி செய்யணும், கர்நாடகா தேவையும் பூர்த்தி செய்யணும். ஓகேவா? கர்நாடகா தேவையை மட்டும் முழுவதும் 100% பூர்த்தி செஞ்சுட்டு கர்நாடகாவுக்கு ஆபத்துனா மட்டும் தண்ணியை திறந்து விடுறதுங்கிறது இது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து இயற்கைக்கு எதிரானது. இயற்கைங்கிறப்போ எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணீர் செல்லுதோ அங்கே இருக்க மக்கள்லாம் அதை வந்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துறதுக்காண்டி தான் அது வந்து இயற்கையாக அது அமைஞ்சிருக்குது. ஓகே, அதை நம்ம தடுத்து ஒரு சாரான மக்கள் மட்டும் அதை பயன்படுத்தியது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். கர்நாடக மக்கள் ரொம்ப நாளாகவே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து சம உரிமையாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் தமிழ்நாட்டு தேவைக்கு என்ன, கர்நாடகாவையும் பாதிக்கக்கூடாது, தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 100 டிஎம்சி இருக்குன்னா அதை 50-50 கர்நாடகாவும் தமிழ்நாடும் பிரிச்சுக்கணும். அதுதான் உண்மை. இல்லை அப்படி இல்லையா, தமிழ்நாட்டோட தேவை 30 டிஎம்சி தான், கர்நாடகாவோட தேவை 70 டிஎம்சி, 30 டிஎம்சியாக தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டோட தேவை என்னவோ அந்த தேவை கர்நாடகாக்காரர்கள் கொடுக்கணும். அதே சமயத்தில் கர்நாடகா தேவையும் பூர்த்தி செய்யணும். இது 2த்துக்கும் எந்த ஒரு குழப்பமோ பங்கமும் வந்துடாமல் இதை வந்து கொண்டு போகணும். ஆனால் இது 50 வருஷமாக போராட்டத்திலே போயிட்டுருக்கு. தமிழ்நாடு போராடிக்கிட்டே தான் இருக்குது இந்த தண்ணிக்காண்டி. ஸோ இப்போவும் என்னென்னா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க காவிரி நீர் வரப்போகுதுன்ட்டு. பட் ஆனால் இதில் எந்த சந்தோஷமும் இல்லை. என்ன காரணம்னா அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தா சந்தோஷப்பட்டுடலாம். ஆனால் அவங்க கொடுக்கணும்னு நினச்சிலாம் கொடுக்கல. அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே ஃப்ளட்டு வந்துடும், நீர் அதிகமாகிடுச்சு, தேக்க முடியல அப்படின்ட்டு எடுத்து விட்றாங்க. ஸோ அதை வந்து விடிக்கிறதுனால தண்ணி வந்து தமிழ்நாடு வழியாக வந்து கடலுக்கு போயிடும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்ததுக்காக திறந்து விட்றாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து காவிரி நீர் வந்துச்சு, நம்ம சந்தோஷப்படுற ஒன்றும் இல்லை. அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை மறுபடியும் வரும். அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, வேறு வழியெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் இதே மழை வந்து திறந்து விடுவாங்க, மழை வரலன்னா திறந்து விட மாட்டாங்க. ஸோ இதை நம்பிட்டு நம்ம இருக்காமல் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை ஏற்படுத்தி அழுத்தத்தை உண்டாக்கி நம்மளுக்கான நீரை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம செய்யணும். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.